வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். பல அதிகாரிகளின் கூற்றின்படி உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை தொடங்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் ரஷ்ய மூத்த அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். இவர்களின் பேச்சுவார்த்தை நடத்தப்போவது ரஷ்யாவில் அல்ல, சவுதி அரேபியாவில். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ், ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் மத்திய கிழக்குக்கான ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் சவுதி அரேபியாவுக்கு மூத்த அதிகாரிகளுடனான சந்திப்பிற்காக செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வரும் சில நாட்களில் இந்த சந்திப்புகள் நடைபெறும் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்தன. எந்த ரஷ்ய அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என்பதை வட்டாரங்கள் கூற மறுத்துவிட்டன. ஆனால் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு கிரெம்ளின் உயர்மட்ட பேச்சுவார்த்தை குழுவை கூட்டி வருவதாக CNN கூறியது. இதில் ரஷ்ய உயர்மட்ட அரசியல், உளவுத்துறை மற்றும் பொருளாதார அதிகாரிகள் இருப்பார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் நீண்ட தொலைபேசி அழைப்பு நடத்திய பின்னர் ஏறக்குறைய 3 ஆண்டுகால உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் உடனடியாக தொடங்கும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார தொடக்கத்தில் தெரிவித்தார். கடந்த மாதம் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதிகளுக்கு இடையிலான முதல் அறியப்பட்ட உரையாடலாக இருந்தது அந்த தொலைபேசி அழைப்பு. உக்ரைன் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக ட்ரம்ப் தனது ஆலோசகர்களுக்கு தெளிவுபடுத்திய பின்னரே தொலைபேசியில் பேச முடிவு செய்யப்பட்டது என்று நம்பப்படுகிறது. ஹவுஸ் வெளியுறவு குழு தலைவர் மைக் மெக்கால் சனிக்கிழமை மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க ஊடகம் பொலிட்டிகோவுடன் ஒரு நேர்காணலின் போது திட்டங்களை உறுதிப்படுத்தினார். ரூபியோ, வால்ஸ் மற்றும் விகாஃப் ஆகிய மூவரும் உக்ரைனியர்கள் மற்றும் ரஷ்யர்களுடன் பேசுவதற்கு சவுடிக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். ட்ரம்ப் இந்த வார தொடக்கத்தில் சவுதி அரேபியாவில் புட்டினை சந்திக்கலாம் என்று குறிப்பிட்டார். ஆனால் எந்த முறையான முடிவும் எடுக்கப்படவில்லை என்று எச்சரித்தார். புட்டினுடன் புதன்கிழமை தொலைபேசியில் பேசிய பின்னர் ட்ரம்ப் கூறிய போது, சவுதி அரேபியாவில் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் மொஹாமட் பின் சல்மான் இந்த கலந்துரையாடலில் பங்களிப்பார் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மியூனிக் மற்றும் மத்திய கிழக்குக்கான ஒரு பெரிய பயணத்தின் ஒரு பகுதியாக வரும் நாட்களில் ராஜாங்க செயலாளர் ரூபியோ சவுதி அரேபியாவுக்கு செல்வார் என்று வெளியுறவுத்துறை முன்பு அறிவித்தது. ஏதாவது முக்கிய காரியம் செய்ய செல்லும் போது பூனை குறுக்கே ஓடினால் தொடர்ந்து போகாமல் திரும்பிவிட்டு சிறிது நேரம் கழித்து புறப்படுவது சிலருக்கு வழக்கம். கேட்டால் சகுன தடை என்பார்கள். மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டுக்கு செல்லும் வழியில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் விமானம் 1 மணி நேரம் பயணம் செய்த நிலையில் மீண்டும் அமெரிக்கா திரும்பியது. சில நிமிடங்களின் பின் மார்க்கோ ரூபியோ மீண்டும் புறப்பட்டு சென்றார். வானத்தில் பறந்த அவரது விமானத்திற்கு குறுக்கே எந்த பூனை ஓடியது? அது பூனை அல்ல. அவர் சென்ற விமானத்தின் காக்பிட் சீன்ஃபீல்ட் கண்ணாடியில் ஒரு விரிசல் ஏற்பட்டதால் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவை வேகமாக யூ-டர்ன் செய்ய கட்டாயப்படுத்தியது. மார்க்கோ ரூபியோ அமெரிக்க ராஜாங்க செயலாளராக பதவியேற்று அவரது முதலாவது மத்திய கிழக்கு பயணமே இப்படி தடங்களுடன் ஆரம்பித்தது. நேற்று சனிக்கிழமை இஸ்ரேலில் தரையிறங்கிய ரூபியோ இஸ்ரேலில் இருந்தபடியே ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவிடம் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார் என்று ராஜாங்க அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் ஜனாதிபதி ட்ரம்பின் உறுதிப்பாட்டை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் தெரிவித்தார். மேலும் பல இருதரப்பு விவகாரங்களில் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் ரூபியோ உரையாடலை தற்போதைய சர்வதேச பிரச்சனைகளில் ஒத்துழைப்பதற்கான பரஸ்பர அர்ப்பணிப்பு என்று வகைப்படுத்தியது. அதில் உக்ரைனை சுற்றியுள்ள நிலைமை மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி ஆகியவை அடங்கும். உயர்மட்ட ரஷ்ய அமெரிக்க சந்திப்புக்கு தயார் செய்வது உட்பட வழக்கமான தொடர்பை பேண இருவரும் ஒப்புக்கொண்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைனுக்கான ட்ரம்ப் நிர்வாகத்தின் தூதர் கீத் கெல்லாக் நேற்று சனிக்கிழமை உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர மாஸ்கோ சலுகைகளை வழங்க வேண்டும் என்று கூறிய நிலையில் ரூபியோவின் தொலைபேசி அழைப்பு ரஷ்யாவுக்கு சென்றது. சலுகைகள் முதன்மையாக பிராந்திய விவகாரங்கள் மற்றும் தாக்குதல் நடத்துவதை கைவிடுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று கெல்லாக் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் ஒரு குழு விவாதத்தில் கூறினார். புட்டின் தனது ராணுவ படைகளை குறைக்கப் போவதில்லை என்று கீத் கெல்லாக் கூறினார். ஆனால் அவரை கட்டாயப்படுத்த முடியும் என்று அமெரிக்கா நம்புகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத ஈரான், வடகொரியா மற்றும் சீனா போன்ற ரஷ்யாவின் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டணிகளை சீர்குலைப்பதன் மூலம் அமெரிக்கா இதை அடைய முடியும் என்று கெல்லாக் கூறினார். கடுமையான தடைகள் மூலம் புட்டினின் எண்ணெய் வருவாயில் அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க முடியும் என்றும் கெல்லாக் கூறினார். உக்ரைன் போரில் ரஷ்யாவை இயக்குவது எது? இந்த போருக்கு நிதியளிப்பதற்காக அவர்கள் பெறும் பணத்தில் 70% பெட்ரோ, எண்ணெய் மற்றும் எரிவாயுவிலிருந்து வருகிறது. மாஸ்கோவின் பொருளாதார முதுகை உடைக்கும் பொருளாதார தடைகளை அமெரிக்கா பயன்படுத்த தொடங்க வேண்டும் என்று கெல்லாக் குறிப்பிட்டார்.
கீத் கெல்லாக் மேலும் கூறிய போது என்ன நடக்கப் போகிறது என்று சொல்வது இப்போது மிக கடினம். ஒருவேளை ரஷ்யா நிறைய விட்டுக் கொடுக்கும், ஒருவேளை அவர்கள் மாட்டார்கள். இது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்தே உள்ளது என்றார். சமாதான உடன்படிக்கைக்கான தற்போதைய முயற்சிகள் இரட்டை பாதை என கெல்லாக் விவரித்தார். ரஷ்ய பாதை ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது, அதே நேரத்தில் நாங்கள் உக்ரைனிய பாதையை பெற்றுள்ளோம். நீங்கள் செய்திகளை பார்த்தால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விகாம் சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். அவர் ரஷ்ய பாதையை பெற்றுள்ளார். நான் அமெரிக்க உக்ரைனிய பாதையில் வேலை செய்கிறேன். நாங்கள் இந்த இரட்டை பாதையை வேகத்திற்காக செய்கிறோம் என்று விளக்கினார்.